This conference will now be recorded. Yeah. Hi guys. Good morning all. Good morning, bro. Good morning. Yeah, good morning, Ramalingam. I think still some members not joined, right? Still also joined. Okay, fine. So session start பண்றேன். So join பண்ணிக்கிட்டோம். Okay, fine. நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்னென்ன பார்த்தோன்றது உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி எடுத்துடுறேன். ஃபார் பொன்னுசாமிக்காக. ஸோ அவங்க லாஸ்ட் செஷன் அட்டன் பண்ணல. ஸோ நான் ரீகேப் மாதிரி எடுக்கிற ஒரு 10 minutes. ஸோ கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் இருக்கு ப்ரோ. ஸோ அது கோத்ரூ பண்ணுங்க. ஒன்ஸ் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா 1-to-1 கால் பண்ணுங்க. இது பொன்னுசாமிக்கு மட்டும் இல்லை. இஃப் இன்கேஸ் யாராவது ஒருத்தங்க லாஸ்ட் வீக் என்னால் சரி அட்டன் பண்ண முடியல, வேற கிரியேட்டிவ் ஒர்க்கில் இருந்தாலும் ஸோ ரீகேப் பண்ணுறேன். ஸோ கவனிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து ஐஏஎம் சர்வீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஐஏஎம்னா ஆல்ரெடி உங்களுக்கு என்னன்றது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. தென் அடுத்த நாள் செஷன்ல என்ன பார்த்தோம்னா குரூப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே. தென் பாலிசினா என்னன்னு பார்த்தோம். பாஸ்வேர்ட் பாலிசினா என்னன்னு பார்த்தோம். மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ் மீன்ஸ் ஆக்டிவிட்டி, ஒரு சர்வீஸ்குள்ள இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. ஸோ குரூப்ஸ்னா என்ன ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கலெக்ஷன் ஆஃப் ஐஏஎம் யூசர் இன் ஐஏஎம் குரூப். ஸோ ஐஏஎம் யூசர்னா ரூட் அக்கௌண்ட் மூலமா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஐஏஎம் யூசரை குரூப்ல ஆட் பண்ணலாம். அந்த குரூப்க்கு செட் ஆஃப் பர்மிஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ அட்டாச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செட் குரூப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி ஆக்சஸ் கொடுக்கலாம், ரைட் ஆக்சஸ் கொடுக்கலாம், ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபுல் பர்மிஷன் நம்ம கொடுத்துட்டு அந்த குரூப்ல மல்டிபிள் யூசர் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு யூசர் ஆட் பண்ணாலும் சரி, அந்த குரூப்க்கு என்ன பர்மிஷன் இருக்கோ சேம் லைக் தட் அந்த யூசருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்மிஷன் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஸோ இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் போயிட்டு ஒரு டைம் ஆட் பண்ணலாம், மல்டிபிள் யூசர் கிரியேட் பண்ணியும் அந்த குரூப்ல நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ பாலிசி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மெயின் செஷன். இந்த பாலிசி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீகேப் முடிச்சுட்டு நான் எடுக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் பாலிசினா என்னன்னா, இப்போ ஐஎம் யூசர் கிரியேட் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பாஸ்வேர்ட் பாலிசி அட்டாச் பண்ணுவீங்க. என்னன்னா கன்சோல் சேஞ்ச் பாஸ்வேர்ட்னு சொல்லி. அப்படின்னா என்னன்னா அந்த ஐஎம் யூசர் நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கொடுக்குற பாஸ்வேர்ட்ல ஜென்ரேட் ஆன பாஸ்வேர்டை லாகின் பண்ணிட்டு உள்ள போவாங்க. அடுத்த டைம் என்ன கேட்கும் பாத்தீங்கன்னா, இந்த பாஸ்வேர்ட் பாலிசி எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா, ஐ திங்க் கன்சோல் சேஞ்ச் பாஸ்வேர்ட் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாஸ்வேர்டை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டை அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது பாஸ்வேர்ட் பாலிசி. இந்த பாஸ்வேர்ட் பாலிசிலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. நீங்க கேபிட்டல் மட்டும் அந்த ஐஎம் யூசர் வந்து ஹலோ யா that on second. Yeah, Vinod, can you unmute yourself? இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல இப்பதான் ரீகேப் மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் செஷன் உள்ள ஸ்டார்ட் ஆகல. ஓகே ஓகே ஃபைன். ஒரு 8:05 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வினோத் இந்த டாபிக். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். பாஸ்வேர்ட் பாலிசி ப்ரோ. பாஸ்வேர்ட் பாலிசி மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் என்னன்ட்டு. உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் கன்சோல் பாஸ்வேர்ட்னு சொல்ற அட்டாச் பாலிசி வந்து நீங்க டிஃபால்ட்டாவே என்ன பண்ணுவீங்கன்னா ஐஎம் யூசர் கிரியேட் பண்றப்ப அட்டாச் பண்ணுவீங்க. அந்த யூசரும் அவங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த யூசர் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம்? ஸோ கேபிட்டல் லெட்டரா இல்லை ஸ்மால் லெட்டரா, நம்பர்ஸா, ஸோ அதில் ஆல்ஃபா நியூமெரிக் ஆட் பண்ணணுமா, ஸோ இல்லை 8 டிஜிட்ல பாஸ்வேர்ட் வைக்கணுமா, இல்லைனா 11 டிஜிட் 12 டிஜிட் அப்படிங்கிற மாதிரி செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் பாலிசியில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்ல உங்கள்கிட்ட இருக்கு. பட் எதுக்காக எடுக்கணும்னா ஒரு ரீகேப் மாதிரி தான். லாங் வீக் வீக்கெண்ட்ல இருந்தீங்க 2 days. ஸோ அதனால தான். ஸோ மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இது லாஸ்ட் கிளாஸ் வந்து ஐ திங்க் செந்திலா ராமலிங்கமா யாரோ ஒருத்தவங்க பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் செந்தில் நினைக்கிறேன். கரெக்ட்? செந்தில் தான் பண்ணாங்க. ஓகே ஃபைன். ஆமா அதோட ரெக்கார்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா as well நான் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் ப்ரோ. பொன்னுசாமி ப்ரோ என்னன்னா மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்னா ஒரு அக்கௌண்ட்ல நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிக்காக மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்ல பார்த்தா தெரியும் ஒரு ஃபோன் அப்ளிகேஷன் கூகுள் அத்தன்டிகேட்டர் ஒரு அப்ளிகேஷன் லைக் தட் இதுதான். ஸோ இது மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம்.
இஃப் இன் கேஸ் உங்க கன்சோல் பாஸ்வேர்டு இப்போ என்கிட்ட கொடுக்குறீங்க, எனக்கும் அந்த கன்சோல் பாஸ்வேர்டு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு தெரியுதுன்னா நானும் ஓப்பன் பண்ணி உங்களோட அதாவது அக்கௌண்ட்ல ஆக்டிவிட்டி நான் பண்ணலாம். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நீங்கள் யூசர் தேவைப்படுது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதாவது சர்வீஸ் யூஸ் பண்ண தேவைப்படுதுன்னா உங்களதுல பண்ணலாம். அதே மாதிரி இப்போ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ட்ரஸ்டபிள், ஓகே ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு இன்ஃப்ராக்குள்ள இருக்கீங்க, உங்க டீமுக்குள்ள 12 to 15 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அவங்க என்னோட பில்லிங் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, தேவையில்லாம ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படி நான் அந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்றது, ஐ மீன் ரெக்கவர் பண்றது அப்படின்னா. ஸோ நீங்க மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் போட்டீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு கன்சோல் பாஸ்வேர்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் அந்த இமெயில் ஐடி தெரிஞ்சாலும் நீங்க போட்டுட்டு உள்ள போறப்போ செகண்ட் லெவல் அத்தன்டிகேஷன் கேட்கும். அதுக்கு பேர் தான் மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். உங்களுக்கு நான் அந்த ரெக்கார்டிங்ல கொடுத்துருப்பேன். இப்போ நான் கோத்ரோ பண்ணா இதுவே ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடும். ஸோ இன்னைக்கு செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஐஏஎம் பாலிசி இன் ஏடபிள்யூஎஸ். பட் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு யூஸ் கேசஸ் பார்த்தோம். இந்த யூஸ் கேஸ் யாரெல்லாம் ரெக்கார்டிங் பார்த்தீங்க, எல்லாரும் பார்த்துட்டீங்களா? இந்த செகண்ட் யூஸ் கேசஸ் லைவ் செஷன் அட்டன் பண்ணாங்க, நோ ப்ராப்ளம். ஆப்சென்ட்ல இருந்தவங்க மேபி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, திரும்பியும் வந்து பார்த்தோம். யூஸ் கேஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. திங்க் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஓகே. ஸோ யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 2. ஸோ இந்த யூஸ் கேஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்னன்னா ஒரு டீம் லீடர்னு ஒரு குரூப் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த குரூப்ஸ்க்கு நம்ம என்ன பாலிசி அட்டாச் பண்ணியிருப்போம்? அட்மினிஸ்ட்ரேஷன். கரெக்ட். அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற ஒரு பாலிசி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அட்டாச் பண்ணியிருப்போம். ஏடபிள்யூஎஸ்லேருந்து வரக்கூடிய பாலிசி ஏடபிள்யூஎஸ் அட்மின் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு பாலிசி அட்டாச் பண்ணியிருப்போம். ஓகே ஃபைன். இதில் நிறைய பேர் லாஸ்ட் செஷன்ல கேட்டிங்க இதுமாரி டவுட். என்னன்னா எனக்கு ப்ரோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி கிரியேட் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிட்டீங்க, ஓகே ஃபைன். பட் இது வந்து நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் யூசர் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தாலும் ஓகே ஃபைன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மல்டிபிள் யூசர் மீன்ஸ் இப்போ அந்த குரூப்ஸ்க்கு மல்டிபிள் யூசர் அட்டாச் பண்றீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல யாரா இருப்பாங்க. இப்போ அந்த குரூப்ல நான் 2 யூசர் ஆட் பண்றேன்னா அந்த யூசருக்கு என்ன ரிசோர்ஸ் அவங்களுக்கு இருக்கும், ஐ மீன் என்ன பர்மிஷன் இருக்கும்? ஃபுல் அட்மின் ஆக்சஸ் இருக்கும். ஆமா, ஃபுல் அட்மின் ஆக்சஸ் இருக்கும். கரெக்டா? ஆமா. ஓகே, அவங்களும் ஒன் ஆஃப் த ரூட் அக்கௌண்ட் தான். கரெக்டா? ரைட். ஓகே. ஸோ நான் இன்னைக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நான் கேட்குறேன் இந்த யூஸ் கேசஸ் படி. ஸோ நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் போகும், என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ ரூட் யூசர், ஃபர்ஸ்ட் திங் root user. Okay, fine. One second. Okay, first thing root user na root user க்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கும் இது வரைக்கும் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லுங்க. whatever the task root user வந்து சொல்லுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டரோட ரைட்ஸ் இருக்கும். ரெண்டாவது அவங்க தான் யூசரோட பர்மிஷனை டிஃபைன் பண்ணுவாங்க. யூசர் கிரியேஷன் அந்த யூசரோட பர்மிஷன் டிஃபைன் பண்றது ரூட் யூசரோட வேலை. ஓகே 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 ஃபைன். உங்களுடைய மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இதா இருக்கும். புரியல. root user na full access, administration IAS user na will have a limited access which was given by the root user. ஓகே, லிமிட்டட் ஆக்சஸ். பட் அட்மின்னா அவங்களும் ஃபுல் ஆக்சஸ் தானே இருப்பாங்க, அவங்களுக்கு லிமிட்டேஷன் எதுவுமே இருக்காது. ஆமா, அட்மின்னா ஃபுல். I'm talking about IAM but with the some policy restrictions. Okay, fine, good.
ஓகே, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இது வரைக்கும் பார்த்த செஷன் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆனது தான். பட் நான் வந்து 2 டிஃபரன்ஷியேட் சொல்றேன் இன்னைக்கு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மெயின் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரூட் யூசர் என்கிட்ட இருக்கு, அட்மின் யூசர் என்கிட்ட இருக்கு. ஓகே, எனக்கு அட்மின் யூசர் கிரியேட் பண்ணிட்டாங்க, நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இப்போ ரூட் அக்கௌண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பாஸ்வேர்ட் கொடுத்தாதான் அவங்களால லாகின் பண்ண முடியும். ஏன்னா நான் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிட்டேன், அவங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியணும். இப்போ இன்கேஸ் என்னோட யூசர் டெலிட் பண்ணதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சான்சஸ். பட் அதையும் பண்ணக்கூடாது செட் ஆஃப் ரூல்ஸ் அவங்க மேக் பண்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? பட் அதுக்கு முன்னாடி ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஷியேட் தெரியணும். டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சதுன்னா நீங்க அதை என்ன பண்ணலாம்னா ஈஸியா கிராக் பண்ணலாம். எப்படின்றது நான் சொல்றேன். ஸோ இப்போ ரூட் யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டான்னு பாருங்க. ஃபுல் அக்சஸ் டு பில்லிங். ரூட் யூசர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அக்சஸா இருப்பாங்க பில்லிங்க்கு. அதாவது உங்க அக்கௌண்ட்கோ இல்ல ஐஏஎம் அக்கௌண்ட்கோ இல்ல எதுக்கு நீங்க பில்லிங் ஆகினாலும் இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ரூட் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள். ஓகே ஃபைன். ரூட் அக்கௌண்ட் எத்தனை அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கலாம்? மேக்ஸிமம் எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கலாம்? Maximum 1. 3 to 4 வச்சுக்கலாம் சார். யார் சொன்னீங்க? Suresh. குட். மேக்ஸிமம் 1 ரூட் அக்கௌண்ட் தான். யூசர் பர் அக்கௌண்ட் கூட வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஏதாவது டிஃபரன்ஷியேட் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அண்டர்ஸ்டாண்டா இருக்கு? வேற ஏதாவது சொல்ல முடியுமா இது மாதிரி? இது AWS ஓட டைரக்ட் அக்சஸ் ரூட் யூசருங்க. அட்மின் ஒரு டைரக்ட் அக்சஸ் தானே, அவங்களும் AWS தான் இருக்காங்க. ஏன்னா செட் ஆஃப் பர்மிஷன்ஸ் எல்லாமே சேம் தான். ஏன்னா சேம் சிம்பிள் தான் இருக்க போது. நான் சொல்லியிருப்பேன் பாலிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா AWS மேனேஜர் பாலிசினா ஒரு சிம்பிள், கஸ்டம் கிரியேட்டட் பாலிசினா ஒரு சிம்பிள் இருக்கு. அதாவது நம்ம கிரியேட் பண்ற பாலிசி. ரூட் யூசர்னா சர்வீசஸ் மட்டும் ஃபுல் அக்சஸ் இருக்கும். ஓகே, வேற ரூட் யூசர்னால தான் வந்து சர்வீஸ் எந்தெந்த சர்வீஸ் எந்தெந்த யூசர் யூஸ் பண்ணணுங்கிறத டிஃபைன் பண்ண முடியும். ஓகே ஃபைன். அட்மினும் பண்ணலாமே. அட்மினும் ஒன் ஆஃப் த ரூட் அக்கௌண்ட் தானே, அவங்களும் அட்மின் அக்சஸ் தான், யூசர் கிரியேட் பண்ணலாம். ஆனா செட் ஆஃப் கண்ட்ரோல் இவங்க வச்சிருக்கலாம்ல ரூட் யூசர். கரெக்ட் அதுதான் கேக்குறேன். அதான் என்ன கண்ட்ரோல்? டெலிஷன் கண்ட்ரோல் கரெக்டா? டெலிஷன் கண்ட்ரோல் அதான் நான் கேக்குறேன். அக்கௌண்ட் டெலிஷன் செட்டிங், கண்ட்ரோல், சப்போர்ட், AWS சப்போர்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உங்களுடைய டாஸ்க் பார்ல மேல இருக்கும் சப்போர்ட், எனேபிள் டு ஆப்ஷன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி கிரியேஷன், டெலிஷன், ஆக்சஸ், ரிட்ரைவ், எனிதிங். ஸோ அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யார் பண்ண முடியும்? ரூட் அக்கௌண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். பட் அட்மின் அக்கௌண்ட் பண்ண முடியாது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஏதாவது ஒரு எண்ட் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு கரெக்டா இந்த பாயிண்ட் யாராவது தெரிஞ்சீங்கன்னா கரெக்டா சொல்லலாம். நான் ஒரு வேர்டு எழுதுறேன், இந்த வேர்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு சொல்லுங்க. நம்ம அக்கவுண்ட் டெர்மினேட் பண்றதா இல்ல டெலிஷன் அவங்க அக்கவுண்ட் சொல்லியாச்சு. யாரோட அக்கவுண்ட் இருந்தாலும் நம்ம டெர்மினேட் பண்ணலாம். ஓகே, நம்மள கீழ இல்லாத. ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ணாத யூசர் குரூப் இல்லாத அக்கவுண்ட்டையும் நம்மளால டெர்மினேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அப்படி பண்ண முடியாது. உங்க ரூட் அக்கௌண்ட் மூலமா கிரியேட் பண்ண ஐஏஎம் யூசரா இருந்தாலும் சரி இல்ல உங்க அக்கௌண்டா இருந்தாலும் சரி நீங்க கிரியேட் பண்ணலாம். ஏன்னா செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் 1 ரூட் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கலாம். நம்ம அக்கௌண்ட்டும் டெலீட் பண்ணிடலாம், நம்ம கூட இருக்கிற ஆக்சஸ் ஆன எல்லா அக்கௌண்ட்டும் டெலீட் பண்ணிடலாம். இது ரூட் யூசர். ஓகே ஃபைன். இப்போ அட்மினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இது அப்படியே உல்டாவா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்போசிட்டா சொல்ல முடியுமா என்னென்ன பண்ணலான்ட்டு? இவங்க பில்லிங் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கரெக்ட், நாட் அலோ. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா அடுத்தது multiple admin user can be available. create can be create கூட சொல்லலாம், நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே who is that? Balaji. Good Balaji. Attempt. Okay fine. Then next one, account setting,
எனேபிள் ஆப்ஷன் சப்போர்ட் டீம் கூட நம்ம ஏதாவது மெயில் ரைஸ் பண்றது அந்த மாதிரி ஏதாவது அக்சஸ் பண்ண முடியுமா? வில் நாட், எதுவுமே பண்ண நோ. முடியாது. நாட் ஏபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதுவும் பண்ண AWS முடியாது. டெர்மினேட் பண்ண அவங்க முடியாது. அவங்களால, ஆமா, அவங்க அக்கௌண்ட் அவங்களாவே வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா டெலீட் பண்ண முடியாது. இவங்க எல்லாமே யார் பண்ணுறாங்க? ரூட் அக்கௌண்ட் படி தான் பண்ணலாம். cannot delete cannot delete the account. ஓகே ஃபைன். நான் இது எதுக்காக மெயினா கேட்டேன்னா, இந்த யூஸ் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான், பட் ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெஃபினேஷன் இருக்கு. ஸோ அது என்னன்றது உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் திங், இப்போ நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட் அக்கௌண்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறேன். இப்போ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸி உங்களுக்கு. இப்போ செட் ஆஃப் டெக்னிக்கல் பர்சன் யாரோ வராங்கன்னா அவங்க கேட்கலாம், உங்கள்ட்ட அட்மின் யூசர் இருக்கு, நாங்களும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு தனியாக செட் ஆஃப் பர்மிஷன் கொடுத்து உங்களோட ப்ராஜெக்டே நானும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி செட் ஆஃப் பர்மிஷன் பண்றது, எப்படி செட் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிடேஷன் கொடுக்குறன்றது தெரிஞ்சிருக்கணும். இதுக்காக தான் நான் கேட்டேன் ரூட் யூசர் அட்மின் யூசர். ஓகே, இப்போ செகண்ட் திங் என்னன்னா, என்னோட டவுட் இதுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. why AWS account recommend to இந்த கொஸ்டின் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? லைக் எப்படி சொல்றேன்னா, மானிட்டரிங், supporting, create the resources, ஸோ இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிலாம் எதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரூட் அக்கௌண்ட்ல ரெக்கமெண்ட் பண்றது இல்ல? For the Any safeguard idea? of root user to to safeguard our credentials, main credentials. Yeah, very good, very good. Yeah, correct answer. இப்போ என்கிட்ட நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, சரி ஓகே, நம்மளே ஒரு டீம் வச்சுக்கோங்களேன். AWS இன்ஃப்ரால நம்ம ஒரு டீம். நம்ம கிட்ட BMW ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருது. ஓகே, BMW ப்ராஜெக்ட் வருதுன்னா அவங்க என்ன ஃப்ளோ, நம்ம கிட்ட என்னென்ன டெய்லி பேசிஸ் ஆக்டிவிட்டி இருக்குன்றத ஒரு சாஃப்ட் காப்பியாவோ இல்லை ஹார்ட் காப்பியோட தான் நம்மள்ட்ட வந்து இருக்கும், ஒரு டாக்குமெண்டேஷனா. அவங்களுடைய ஃபுல் ஆக்சஸ் நம்மள்ட்ட கொடுப்பாங்களா? அதாவது அவங்களோட டெய்லி பேசிஸ் இருக்கக்கூடிய கிரெடென்ஷியல் ஆக்டிவிட்டி, அங்க போற ஒர்க்கு, அங்க போற மானிட்டரிங் டூல் எல்லாமே நம்மள்ட்ட கொடுப்பாங்களா? No, they won't. நோ. ஏன்? எதுக்காக? சுரேஷ் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெயின் பர்பஸ் செக்யூரிட்டிக்காக தான். ஏன்னா இப்போ நம்ம டீமுக்குள்ளேயே நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனா ஒரு அதர் நம்மள்ட்ட ஒரு இன்ஃப்ராவோ இல்ல அதர் ஒரு கிளைண்டோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரூட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்மின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அட்மின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டு நம்ம சைட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் அவங்களுக்கும் கான்ஃபிகர் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து டீட்டெயில ஷேர் பண்ணிப்பாங்க. ரூட் அக்கௌண்ட் ஒன்லி ஃபார் மானிட்டரிங் தான், சிம்பிளா சொல்லணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அட்மின் யூசர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டி. அதுக்காக தான் இந்த யூஸ் கேஸ் அன்னைக்கு எடுத்தது, இந்த யூஸ் கேசஸ். ஸோ இப்போ இந்த யூஸ் கேசஸ் எதுக்காக கிரியேட் பண்றோன்றது தெரிஞ்சிருக்கும். நான் அன்னைக்கு ஏன் ஃபுல்லா எடுக்கலன்னா பாதி பேர் ஆப்சன்ட் நினைக்கிறேன், ஸோ அதனால தான் ஃபுல்லா எடுக்கல. அன்னைக்கு பார்த்துருப்பீங்க அந்த ரெக்கார்டிங் 30 minutes ரெக்கார்டிங் தான், ஒன்லி கிரியேஷன் பற்றி தான் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் ஃபுல் டெஃபினேஷன்ன்றது சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த டெஃபினேஷன். அண்டர்ஸ்டுட்? எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்களா எதுக்காகன்ட்டு? ஓகே 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 பிரதர், இப்போ ஒரு கம்பெனிக்கு இப்போ நீங்க சொல்ற மாதிரி ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட முழுதா நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்களா? இப்போ AWS ஃபுல் இன்ஃப்ராவும் நம்மளே பாத்துக்கிற மாதிரி இப்போ யூசர்ஸ் பாதி அவங்க அட்மின் கிரியேட் பண்ணி அந்த மாதிரியும் கிளைண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேக்குறேன். அவங்க கிட்டே ஆல்ரெடி இன்ஃப்ரா இருக்கும், ஒன்லி மானிட்டரிங் மட்டும் இன்னொரு கம்பெனி கிட்ட அப்ரோச் பண்ணி வருவாங்களா? ஆமா, இப்போ அப்படி இல்ல ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா A to Z-க்கான ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆக்சஸ் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. லைக் நம்மள மாதிரி ஒரு எம்ப்ளாய் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு இன்ஃப்ரா இருக்காது.
ஆனா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸோ சம்திங் இல்லைன்னா அவங்களுக்கான ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸோ அவங்களுக்கான டெய்லி பேசிஸ் எம்ப்ளாயிக்கான பவரோ எல்லாமே இருக்கும். பட் ஆனா அவங்களுக்கான அந்த சர்வீசஸ் இருக்காது, அவங்களுக்கான அந்த இன்ஃப்ரா இருக்காது எதுவுமே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ம், ஏடபிள்யூஎஸ் சைட்க்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏடபிள்யூஎஸ் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ம், உங்களுக்கு என்னென்ன டீம் மெயினா உங்களுக்கு இருக்கும்? ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட் டீம் இருக்கும், கரெக்டா? ம், ம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டீம். ஃபார் எக்ஸாம்பிள் Finance. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கிரெடென்ஷியல்ஸ்க்குன்னு சில டீம்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டி டீம் வச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி டெவலப்பர் டீம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதுக்குமே வந்து சர்வீசஸ் இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு டீமுக்கும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி, லைக் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் பார்த்தோம் இல்லையா, L1 L2 கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம், கரெக்டா? இந்த அதே மாதிரி மெயின் இப்போ ஆடிட் இந்த டீமுக்கு ஒரு மெயின் இந்த மெயின் சொல்லுங்க ரூட் சொல்லுங்க. யூசர் இந்த பில்லிங்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. ஒன்லி நம்ம இந்த சர்வீசஸ் யார் ரிலேட்டட் இது ஐ மீன் நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்க வரவங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்போ நம்ம தான் ப்ரோ இந்த பிஎம்டபிள்யூனா இடத்துல ரூட் யூசர். நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் ரூட் யூசர், நம்ம தான் இந்த மானிட்டரிங் அதுதான் பண்றது. கேட்குறேன். அதுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் இந்த அட்மின் யூசர். அட்மின் லைக் யூசர்ஸ். ஆடிட்டிங் டீம் ஒரு அட்மின், செக்யூரிட்டி டீம் ஒரு அட்மின், ம், அவங்க இருக்கக்கூடிய டெவலப்பர் டீம் ஒரு அட்மின், டெஸ்டிங் ஒரு அட்மின். எல்லாருக்குமே நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் கொடுக்குறோம், அதாவது செட் ஆஃப் பர்மிஷன் கரெக்ட் கொடுக்குறோம் எந்தெந்த டீம்க்கு. கரெக்ட்? கரெக்ட். ஆர் யூ கிளியர்? ஓகே. ஓகே ம், ஃபைன். ஓகே ஓகே ஃபைன். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி, தேர்ட் ஒன். அட்மின் யூசர் எத்தனை அக்கௌண்ட் வந்து, அதாவது இன்னொரு அட்மின் யூசரா கிரியேட் பண்ணலாமா ஒரு அக்கௌண்ட்டை? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்மின் யூசர் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ்ன்ற ஒரு பர்சன் இருக்காங்கன்னா, சேம் லைக் தட் இன்னொரு அட்மின் அக்கௌண்ட் அவங்க கிரியேட் பண்ணலாமா, பண்ண முடியாதா? முடியாது. முடியாது நினைக்கிறேன். எப்படி முடியாது? ஏன்னா யார் ரூட் இல்ல பண்ணலாம்னு சொன்னது? bro, நினைக்கிறேன். பண்ணி க்ளோன் ரூட் ஆப்ஷன் யூசர் மாதிரி இருந்துச்சு யூசர்ல. ஓகே, யார் சொன்னீங்க இந்த பாயிண்ட் முடியாதுன்ட்டு? நான் ராமலிங்கம் சுரேஷ். சொல்றேன். ராமலிங்கம். நெக்ஸ்ட் யார் சொன்னீங்க அடுத்தது? வேற? சுரேஷ். சுரேஷ். ஓகே, எனிதிங்? யாராவது முடியும் முடியாது? இல்ல ஜி, முடியாதுன்னு Right. நினைக்கிறேன். ஏன்னா root user is the one who can give the admin access. So if admin is giving the admin ஓகே access, then it won't be secured. ஓகே ஃபைன், குட் குட். வேற வேற யாராவது முடியும் ஏதாவது சொல்றீங்களா? இல்ல அந்த யூசர் கிரியேஷன்ல அட்மின் பாலிசி கிரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் க்ளோன் பண்ற மாதிரி, ஒரே யூசர் மாதிரி இன்னொரு யூசர் கிரியேட் பண்ற மாதிரி. ஓகே ஃபைன். ஸோ ஓகே, இந்த டவுட்டா செகண்ட் இருக்கு. பாயிண்ட் யார் சொன்னீங்க? டவுட் தான். ஓகே, இந்த செகண்ட் பாயிண்ட் யார் சொன்னீங்க? ஐ திங்க் ஒன் செகண்ட். இப்ப பாலாஜி. இந்த பாலாஜி. இந்த செகண்ட் பாயிண்ட் யார் சொன்னீங்க? நான் தான் பாலாஜி. ஓகே பாலாஜி, நீங்க முடியும் சொல்றீங்களா முடியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல அதான் முடியும் தான் நினைக்கிறேன். ஒரே யூசர் மாதிரி இன்னொரு க்ளோன் முடியும் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு யூசர். முடியும் கரெக்ட் முடியும் கரெக்ட். முடியும் முடியும் முடியும். முடியும். எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா அவங்களால மல்டிபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட ஃபுல் அக்சஸ் ஃபுல்லாவே இருக்கு, அவங்களால எதை பண்ண முடியாது? ஒன்லி அக்கௌண்ட் செட்டிங், சப்போர்ட், எனேபிள், கிரியேஷன் டெர்மினேட் ஏடபிள்யூஎஸ் டெய்லி அக்கௌண்ட், தான் பண்ண முடியாது. பில்லிங்கோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அவங்க பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த செஷன் மெயினா நான் வந்து இம்பார்ட்டன்ட் செஷன் சொன்னேன். ஏன்னா மெயினா எல்லாமே இன்டர்வியூல கேட்பாங்க, ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதனாலதான் இந்த செகண்ட் லைன் சொல்றப்ப மட்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்டேன். இந்த செகண்ட் லைன் கரெக்டா இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ரூட் அக்கௌண்ட் பர் யூசர் ஒரு யூசர் அட்டன் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இந்த இது வந்து பாலாஜி சொன்னீங்க. பாலாஜி கரெக்டா சொல்லிட்டாரு, எனக்கு டவுட் தான் பட் ஆனா கிரியேட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கும் செட் ஆஃப் பர்மிஷன்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த அட்மின் யூசருக்கும் கொடுக்கலாம். ஓகே, பட் அவங்க லைக் இதுலயே வந்து சொல்லுங்க. ஹலோ, யாரோ ஒருத்தவங்க கேட்க வந்தீங்க, யாரு? சொல்லுங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம ரூட் யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பாலிசி நம்ம என்ன வேணாலும் இது பண்ணலாம், புஷ் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வராதுல்ல அட்மின் யூசருக்கு? இதுக்கு ஃபுல்லாவே வரும். அவங்களால அந்த யூசருக்கு செட் ஆஃப் பர்மிஷன் எது வேணா கொடுக்கலாம், L1 L2 எது வேணா கொடுக்கலாம். அவங்களால முடியாதுன்னு மூணு தான். பில்லிங் கண்ட்ரோல் ஆப்ஷன் அவங்கள்ட்ட இருக்காது. இதே மாதிரி அக்கௌண்ட் செட்டிங்கோ இல்ல சப்போர்ட்டோ, பாஸ்வேர்ட் ரீசெட் பாலிசியோ, கன்சோல் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் வந்து ரூல்ஸ் மேக் பண்றது, அந்த மாதிரி எந்த இதுவுமே பண்ண முடியாது. ஆனா பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். நான் சொல்றது ஒன்லி ஃபார் திஸ் ஒன், நாட் பாலிசி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி மட்டும் தான் அவங்களால பண்ண முடியுன்ற மாதிரி நான் சொல்றேன். அடுத்தது அவங்களால டெலீட் பண்ண முடியாது எதையும். ஓகே,
அண்டர்ஸ்டுட்? எல்லாரும் Okay, அண்டர்ஸ்டுட் okay. தானே? fine. The admin user, ஓகே. the admin user, if they can, they are meeting new admin users, whether this can be monitored யா யா via root user, right? Okay. இப்போ ஆமா. நான் சிம்பிள் வேர்ட் கரெக்ட். இப்போ நான் சிம்பிளா கேக்குறேன். இப்போ ரூட் அக்கௌண்ட் இப்போ இது வரைக்கும் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ரூட் அக்கௌண்ட்னா என்ன உங்க அண்டர்ஸ்டாண்டிங்? Under him This is only a everybody is there. master account ஓகே, மாஸ்டர் அக்கௌண்ட். இட்ஸ் கால்ட் மாஸ்டர் for அக்கௌண்ட். user. ஸோ அட்மின் அக்கௌண்ட்னா ஐ மீன் அட்மின் யூசர்னா Under that team, So like that. one of the master account. இப்போ உங்களுடைய கம்பெனி விபி தான் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ரூட் யூசர். இப்ப சுரேஷ்ன்ற ஒரு கேண்டிடேட்னா யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க டிஎல். இப்ப என்ன மாதிரி ஒரு யூசர், அதாவது L1 L2 L3 தான் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய். சிம்பிளா தெரிஞ்சுக்கணும், இவ்வளவுதான். நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இல்ல விபினா என்ன ஆக்சஸ் உங்கள்கிட்ட இருக்க போகுது தெரியும். கிளைண்ட் என் டு என் ஆக்டிவிட்டி, ஸோ ஏடபிள்யூஎஸ் ஃபுல் இன்ஃப்ராவோட கண்ட்ரோல், ஸோ எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கும். அதுக்கு கீழே அட்மின் யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் தவிர்த்து ஒரு L1 L2 ஹேண்டில் பண்றதுக்கான ஆக்டிவிட்டி என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன பர்மிஷன் மேக் பண்ணணும், எல்லாமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்மின்ல இருக்கும். இந்த அந்த கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரா, ஃபுல் ஆக்சஸா, இல்ல ஸ்பெசிபிக் ஃபுல் ஆக்சஸா, இல்லைன்னா அவங்களும் ஒன் ஆஃப் த அட்மின் யூசரா, இவ்வளவுதான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்க வேணாம், சிம்பிள் தான். ஃபைன். Yeah, okay. ஹலோ. ஓகே Yes, ஓகே. yes, G. யா, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் போலாமா? Yes. ஓகே ஃபைன். போலாம். ஓகே 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 ஓகே. இந்த யூஸ் கேசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஸ் கேசஸ். நான் அகைன் சொல்றது தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ தேர்ட் யூஸ் கேசஸ் ஒன் செகண்ட். இப்போ தேர்ட் யூஸ் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ரொம்ப ரொம்ப கஸ்டம் பாலிசி. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்லைன் பாலிசி, யூ ஹேவ் கிரியேட் ஓன் பாலிசி. எப்படின்னா நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஓன் பாலிசி கிரியேட் பண்ற மாதிரி ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்கும். அது எப்படி நம்ம மேக் பண்றன்றது தான் இந்த யூஸ் கேஸ்ல பார்ப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிளஜ்டா நான் எடுக்கிறேன். நாளைக்கு ப்ராக்டிக்கலா போகலாம். நான் ரொம்ப புஷ் பண்ணல. ஏன் சொல்றேன்னா இந்த யூஸ் கேஸ் உங்களுக்கு மெயினா தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே ஒரு 20-30% தான். இந்த யூஸ் கேஸ் மட்டும் தான் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ என்னன்றத சொல்லிடுறேன். இப்போ யூஸ் கேசஸ் ஓகே ஃபைன். ஓகே, யாரா ஒருத்தவங்க இந்த யூஸ் கேஸ் படிங்க கரெக்டா. மை கிளைண்ட் நீட் காமன் ஃபைல் ரெபாசிட்டரி, இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது படிச்சுட்டு யாரா ஒருத்தவங்க சொன்னா கூட ஓகே. My client need common file repository. Everyone can access that file repository, but no one should delete the file repository. Even storage admins also. So S3 custom policy. ஓகே ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன்னா 3 யூசர் நான் கிரியேட் பண்றேன். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் யூசர் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ். இது வரைக்கும் நான் யார் நேமே யூஸ் பண்ணவே இல்லை. இருங்க. பொன்னுசாமி, ஈஸ்வர், யார் ராமலிங்கம், பாலாஜி. ஓகே ஓகே ஃபைன். ஓகே, பொன்னுசாமி, தென் ஃபைனல் கால்டு ஈஸ்வர். ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன்னா 3 யூசர் ஐஎம்எஃப்ல இருந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த 3 யூசருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டம் பாலிசி, அதாவது வந்து சாரி ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் சேஞ்ச் பாலிசி, சாரி தப்பா சொல்லிட்டேன். கன்சோல் சேஞ்ச் பாஸ்வேர்டா இப்போ நீங்க வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி பாலிசி மட்டும் அட்டாச் பண்ணி ஒரு
3 யூசர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 3 யூசருக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா இவங்களுக்கு S3 ஃபுல் ஆக்சஸ் இருக்கட்டும். ஓகே, S3 ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. இவங்களுக்கு S3 ரீட் ஆக்சஸ் மட்டும் இருக்கு. இவங்க S3 கிடையாது, ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஃபைனான்ஷியல் டீம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க காஸ்ட் எஃபிஷியன்சிக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 3த்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு செட் ஆஃப் பாலிசி அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னன்னா S3 ஃபுல் ஆக்சஸ், S3 ரீட் ஆக்சஸ். இப்போ ஃபைனான்ஷியல் டீம் சொல்லி மூணாவதா இந்த ஈஸ்வர் டீம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின் டீம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபேவரட் டீம் இருக்கோ அந்த ஃபேவரட் டீம் எடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சாரி மூணு S3 பக்கெட் கிரியேட் பண்றேன். ஸோ லேட்டர் தட் S3 சர்வீஸ் வரப்போ பக்கெட்னா என்னன்ற சொல்லிடுறேன். இப்போ S3னா உங்களுக்கு தெரியும், சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ S3 நான் ஒரு நிமிஷம் S3 சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் சர்வீஸ். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த சர்வீசஸ். ஸோ இது வரைக்கும் உங்கள் டேட்டா எது வேணாலும் இருக்கலாம். ஃப்ரீ டயராக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 5 TB வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃபைன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பக்கெட் 1. பக்கெட் 1. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் 2. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் 3. 3 பக்கெட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கொஸ்டின்ஸு நான் ஒருத்தவங்களை கேட்பேன். இந்த டைம் எல்லாருமே சொல்ல வேணாம். ஓகேவா, இதில் யார் யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன்? சுரேஷா? சுரேஷ், சரி ஓகே சுரேஷே சொல்லட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் சுரேஷ் இருக்கட்டும். சுரேஷ், இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் டிராப் பண்ணியிருக்கேன். நான் S3 ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். 3 பக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். 3 பக்கெட்னா S3 சர்வீஸ்க்குள்ள போயிட்டு பக்கெட் 1ன்ற ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். பக்கெட் 2ன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். பக்கெட் 3ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுரேஷ்ன்றவங்களுக்கு இந்த 3 பக்கெட்டுக்கும் என்ன ஆக்சஸ் இருக்கும் S3ல? ஃபுல் ஆக்சஸ். ஓகே ஃபைன், ஃபுல் ஆக்சஸ். யா ஓகே ஓகே, அட்மின் ஆக்சஸ் ஃபுல்லாவே அவங்க A to Z கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆமா ஃபைன். ஹோல்ட் ஆன், யாரும் ஆன்சர் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கான்றதை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ், இப்போ ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பொன்னுசாமி, நீங்க உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தது வரைக்கும்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் அதர் பர்சன் கேட்கறேன். இல்ல நான் சொல்றேன். ஓகே ஓகே ஃபைன், 1 செகண்ட் ஐயா. ஓகே, ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன ஆக்சஸ் மட்டும் இருக்கும்? இவங்களுக்கு ரீட் மட்டும் இருக்கும். ஸோ he not able to ரீட் ஒன்லி மட்டும் write இருக்கும். and execute permissions. ஒன்லி மானிட்டரிங். யா ஒன்லி மானிட்டரிங். கரெக்ட்? Yes ma'am. ஓகே ஃபைன். இப்போ தேர்ட் ஒன் ஈஸ்வர். சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆக்சஸ் இருக்கும்? The financial, I think I may have the admin access. ஓகே Root ஓகே access. ஓகே 1 செகண்ட், நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இப்போ 3 இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா
நான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் என்னன்றதெல்லாம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்த செஷன் எல்லாமே நீங்க இது வரைக்கும் ஓகே ஃபைன் டாஸ்க் பண்ணிருக்கீங்க, கிளாஸ் கவனிச்சிருக்கீங்க, ஓகே. இதுல பக்கெட் 3 மட்டும் என்னன்னா ஃபைனான்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய பக்கெட். ஸோ ஃபைன், ஓகே. இதுல ஈஸ்வருக்கு எது மட்டும் ஃபுல் ஆக்சஸ் இருக்கும், எது மட்டும் ரீட் ஆக்சஸ் இருக்கும்? இப்போ நான் ஈஸ்வர் மென்ஷன் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் டீம் தான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஃபினான்ஷியல் டீமுக்கு ஃபுல் அக்சஸ் இருக்கும், மீதிக்கெல்லாம் வந்து ரீட் அக்சஸ் இருக்குமா? ஓகே, யார் சொன்னது இது? கரெக்ட், ஈஸ்வர் தானே? வினோத் 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 வினோத். ஈஸ்வர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? Yeah, got it. ஓகே, இப்போ எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு எது வரைக்கும் நீங்க பாலிசி அட்டாச் பண்ற ஸ்டெப்ஸ் உங்களுக்கு எது வரைக்கும் தெரியும்? இந்த 3 யூசர்ல எது வரைக்கும் தெரியும்? இந்த செட் ஆஃப் டைப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கரெக்டா? இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஃபுல் அக்சஸ் ரீடபிள் அக்சஸ் கொடுக்கலாம். ஆமா, ஃபுல்லா பண்ணிருக்கீங்க. பட் இது பண்ணதில்லை இன்னும். இந்த 3 திங்ஸ் இன்னும் எதுவுமே பண்ணதில்லை, கரெக்டா? இதை எப்படி பண்ணுவீங்க இப்போ? அதான் என் கேள்வி. டேக்கிங் போத் ரெண்டுத்தையுமே டேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு பாலிசி வந்து வில் ஹேவ் தனித்தனியா இண்டிவிஜுவலா பக்கெட் 1 பக்கெட் 2 பக்கெட் 3க்கு வந்து ரீட் அண்ட் ரைட் கொடுக்கணும். ஒன்னுத்துக்கு பக்கெட் 1 பக்கெட் 2 பக்கெட் 3க்கு வந்து ரீட் மட்டும் கொடுக்கணும். அந்த ஈஸ்வரன்றதுல வந்து பக்கெட் 3 ரீட் அண்ட் ரைட் கொடுத்துருக்கல, அதையும் அந்த மூணுத்துக்கும் ரீட்னு கொடுத்துருக்க டேக்கையும் ரெண்டுமே டேக் பண்ணணும். ஓகே, இப்போ ரீடுன்னு கொடுத்து டேக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3வது வந்து பாருங்க, இந்த பக்கெட்டுக்கு நான் ஃபுல் ஆக்சஸ் தானே கொடுத்துருக்கேன். இப்போ S3ன்றது ஒரே ஒரு சர்வீஸ் தான். அதுல என்னவா இருக்கும் உங்களுக்கு? ஒன்லி பார்த்து படிச்சிருப்பீங்க, AWS ரீட் ஆக்சஸ் S3 கிரியேட் பண்ணி ரீட் ஆக்சஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இல்ல 3 குரூப்ஸ் கிரியேட் பண்ணுமா பக்கெட் 2க்கும்? ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே ஆன்சர் சொல்லுங்க. நான் கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுவேன். இல்ல ஐ திங்க் இப்போ S3 ஃபுல் அக்சஸ், S3 ரீட் அக்சஸ் மாதிரி S3 ஃபினான்ஷியல் சம்திங் ஏதாவது இருக்கலாம், சர்வீசஸ் சாரி பாலிசி, அதை அப்ளை பண்ணணும். இல்ல வேற மூணு குரூப் கிரியேட் பண்ணி அதுல வந்து நம்ம வந்து பாலிசி வந்து இந்த மாதிரி தனித்தனியா டிஃபைன் பண்ணணும். சரி, 3 குரூப் கிரியேட் பண்ணாலும் S3ன்றது ஒரே ஒரு சர்வீஸ் தானே. நான் 3 குரூப் கிரியேட் பண்ணாலும் S3ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரீட் ஆக்சஸ் கொடுத்த ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ 3 ஈஸ்வர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்களா? என் கேள்வி என்னன்னா, யார் சொன்னீங்க இது? லாஜிக்கலா? ராமலிங்கம் என்ன சொன்னீங்க ப்ரோ? லாஜிக்கலா பார்ட்டிஷன் நம்ம பண்ணணும்னு சொல்றேன். பார்ட்டிஷன் எப்படி சொல்றீங்க? பார்ட்டிஷன் மீன்ஸ் அது வந்து டிஃபரண்ட் சர்வீஸ், அந்த சிங்கிள் அந்த S3 சர்வரே வந்து லாஜிக்கலா நம்ம 3 தான் பண்ண போறோம். 3 தானா? எனக்கு எப்படி சொல்றீங்க புரியல ப்ரோ. 3 தானா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. எப்படி 3 பக்கெட் கிரியேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் திங், அந்த 3 பக்கெட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆக்சஸ் இருக்கும், தேர்ட் ஒன்னு ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் பத்தி நான் சொல்லிட்டேன் ஈஸ்வருக்கு. இப்போ ஈஸ்வருக்கு நான் ரீட் ஆக்சஸ் கொடுத்தா 3 பக்கெட்டுமே ரீட் ஆக்சஸ் தான் இருப்பாரு. ஏன்னா S3ன்றது ஒரே ஒரு கன்சோல் பேஜ் தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு கன்சோல் பேஜ் தான். இப்போ ரீட் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ ஃபைனான்ஷியல் அவரால் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ நான் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்தா பக்கெட் 1 பக்கெட் 2 அவர் ஆப்டிமேட் பண்ணலாம். இப்போ ஈஸ்வர் மேல நம்பிக்கை இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் ப்ரோ, கோச்சிக்காதீங்க. இப்போ ஈஸ்வர் மேல நம்பிக்கை இல்லை எனக்கு, அவர் வந்து ஃபர்ஸ்ட் பக்கெட் செகண்ட் பக்கெட் ஆக்சஸ் பண்ணுவாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேர்ட் பக்கெட்டுக்கு மட்டும் தான் அவருக்கு ஃபுல் பர்மிஷன் இருக்கு. சாரி, இப்போ எப்படி நான் அதை உங்களுக்கு நான் செட் ஆஃப் பர்மிஷன் கொடுக்கறது? ஜி அதான் ஜி 3 யூசர் குரூப் கிரியேட் பண்ணும் ஜி. ஃபர்ஸ்ட் வித் ரீட் பக்கெட் 1 பக்கெட் 2 பக்கெட் 3. உங்க ரெக்யர்மென்ட் ஒரே ஒரு யூசர் தான் கிரியேட் பண்ணனும். ஓகே, இவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒரே ஒரு யூசர் தான் கிரியேட் இல்ல எனக்கு இல்ல இந்த பக்கெட் கிரியேஷன் தான் மேட்டர். இப்போ S3 வந்து ஒரு சர்வீசஸ், பக்கெட் கிரியேஷன்னா கஸ்டம் பாலிசி படி ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட். பாலாஜி ரைட்? பாலாஜி, வெரி குட் பாலாஜி, வெல் அட்டெம்ப்ட். ஏன் நான் இதுக்காக இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணனா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய கிளையண்ட் இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ எவ்ரி ஒன் ஆக்சஸ்
ஃபைல் ரெபாசிட்டரி மீன்ஸ் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா எவ்வளோ ஆக்சஸ் பண்ணலாம், ஆனால் யாருமே delete பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. செகண்ட், ஈவன் ஸ்டோரேஜ் அட்மின் ஆல்சோ, அவங்க அட்மினா இருந்தாலும் delete பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பர்மிஷன் கொடுக்குறாங்க. நான் எதுக்காக இந்த ஃப்ளோ எடுத்தேன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு யூசர் வந்து பாத்தீங்கன்னா நீ ஃபுல் ஆக்சஸ் ரீட் ஆக்சஸ் கொடுத்துட்டு இது வரைக்கும் டாஸ்க் பண்ணிருப்பீங்க, ஃபைன். இப்போ ஈஸ்வருக்குன்றவங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் தேர்ட் பக்கெட் மட்டும் தான் ஃபினான்ஷியலுக்கு கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க. அப்ப ரிமைனிங் இருக்கிற 2 பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணல. அப்ப கான்ஃபிகர் பண்ணலன்றப்போ நம்ம பாலிசி எப்படி அட்டாச் பண்ணலாம், இது வரைக்கும் பார்த்தது ஒன்லி ரீட் ஆக்சஸ் ரைட் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஃபுல் ஆக்சஸ் பார்த்துருப்போம். இப்ப ரீட் ஆக்சஸ் கொடுத்தனா அவர் ஃபைனான்ஷியல் ஒர்க் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி ஃபுல் ஆக்சஸ் கொடுத்தனா இப்போ ஈஸ்வர் மேல எனக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னா அவர் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பக்கெட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், செகண்ட் பக்கெட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாலிசி நான் கொடுக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பாலிசி நான் கிரியேட் பண்ண போறேன், இப்போ என்னோட கேள்வி அதுதான். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் மேனேஜர் பாலிசி. ஏடபிள்யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பாலிசி பார்ப்பீங்க. இது வரைக்கும் 2 பாலிசி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், கரெக்டா? என்னென்ன பாலிசி? இன்லைன் பாலிசி, ஏடபிள்யூஎஸ் மேனேஜர் பாலிசி, AWS policy. ஆமா. யாராவது சுரேஷ் உங்க அக்கௌண்ட்டோட கிரெடென்ஷியல் படி அகைன் ஷேர் பண்றீங்களா வாட்ஸ்அப்ல, மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்? ஒரு சின்ன இதுக்காக தான், வேற எதுவும் இல்ல. பாஸ்வேர்ட் மாத்திருக்கேன், ஒரே நிமிஷம். ஓகே ஓகே ஃபைன். இல்லைண்ணா 1 செகண்ட் ப்ரோ, யார் இது வரைக்கும் அக்கௌண்ட் இன்னும் உள்ள ஆக்சஸே பண்ணல, இன்னும் ஆக்டிவிட்டியே நான் இன்னும் எதுவுமே பண்ணலன்னா யார் இது? யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே யாரு? இல்ல யாராவது உள்ள இது வரைக்கும் இல்ல ப்ரோ, நான் எனக்கு வேற ஒரு ஒர்க்காக என்னன்னா நான் உள்ள அக்கௌண்ட் கிரியேஷன் முடிச்சிட்டேன், பட் ஆனா உள்ள எதுவுமே ஆக்டிவிட்டி பண்ணலன்ற மாதிரி யாரா இருக்கீங்களா கேக்குறேன். ப்ரோ நான் இன்னும் அக்கௌண்ட்டே கிரியேஷன் பண்ணல, ஆஃப்டர்நூன் தான் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சரி ஓகே ஓகே ஃபைன் ப்ரோ, நீங்க ப்ராப்ளம் இல்ல, விட்டுருங்க. அதர்ஸ் நான் யூசர் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், கிரியேட் பண்ணிட்டு delete பண்ணிருக்கேன். யூசர் மட்டும். ஓகே ஓகே. உங்க அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் எங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றீங்களா? ஓகே. ஓகே ஃபைன். Okay, let me log into the console once again. Yeah, 2 minutes login பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்த செஷன் இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்த செஷன் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் 10 minutes கிளாரிஃபை தான். இன்னைக்கு ப்ராக்டிக்கல் மூவ் பண்ண போறது இல்ல. நான் என்னன்றதை ஃபுல் ஃபிளெஜ்டா எடுத்துட்டு நாளைக்கு நீங்களாவே ஸ்கிரீன் ஷேர் பண்ணி யாரோ ஒருத்தவங்க இந்த பாலிசி கிரியேட் பண்ணுங்க. ஐ திங்க் நான் யாரை சொல்றேனோ அவங்க கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லாகின் பண்றதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது வேற ஏதாவது திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட ஓகே கிளாரிஃபை பண்ணலாம். நேற்று எஸ்டர்டே சுரேஷ் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, நான் அதுவும் கிளாரிஃபை பண்றேன் என்னான்ட்டு. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நான் கிளாரிஃபை பண்றேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 8:45 ஆயிடுச்சு, ஜஸ்ட் 15 minutes ஒன்லி, ஸோ தட்ஸ் வை. ஓகே, ஒன்ஸ் அகெயின் நான் லாகின் பண்ணிக்கிறேன். Fine, Vinod. Yeah, Vinod, got it. 1 second. Yeah. ஓகே ஓகே ஃபைன். இப்போ ஐஏஎம்குள்ள வந்துக்கோங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ லாஸ்டா யார் என்கிட்ட ஆன்சர் சொன்னது, ஐ திங்க் பாலாஜின்னு நினைக்கிறேன், கஸ்டம் கிரியேட்டட் பாலிசின்னு சொல்லியிருந்தீங்க. டைப்ஸ் ஆஃப் ஐஏஎம் பாலிசின்னு ஏடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. ஏடபிள்யூஎஸ் மேனேஜர் பாலிசி, கஸ்டம் மேனேஜர் பாலிசி, இன்லைன் பாலிசி, பர்மிஷன் பவுண்டரி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிசி நிறைய இருக்கு. ஓகே,
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏடபிள்யூஎஸ் மேனேஜர் பாலிசினா அப்படின்னா என்னன்னா நான் சொல்றேன். இப்போ ஐஎம்குள்ள வந்துட்டு பாலிசின்னு இந்த இடத்துல ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல இங்க லெஃப்ட் சைட்ல காலம்ல, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலிசி கிளிக் பண்ணீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் இருக்கக்கூடிய பாலிசி எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே ஷோ ஆகும் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் பாலிசின்றதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றதை நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. எப்படி இப்போ ஏடபிள்யூஎஸ் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய பாலிசினா அது எப்படி இந்த இதை வச்சு ஏடபிள்யூஎஸ் மேனேஜர் பாலிசி சொல்லுங்க. இந்த டைப்பை பார்த்து நான் சொல்லிடுவேன் ப்ரோ. ஓகே ஃபைன், இதுல இது இருக்கு. ஓகே ஃபைன், வேற எனி ஐடியா? ஃபுல் ஆக்சஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் ஆக்சஸ் அது மாதிரி இருக்கணும். அது ஓகே ஃபைன், நான் சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எடுக்க வேணாம். இதுல ஒரு சிம்பிள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு சிம்பிள். ஆமா ஆமா, ஒரு ஆரஞ்சு கலர்ல பாக்ஸ் மாதிரி ஒன்று தெரியுது பாத்தீங்களா? இதுதான் ஏடபிள்யூஎஸ் மேனேஜர் பாலிசி. ஓகே, இப்போ ஏடபிள்யூஎஸ் மேனேஜர் பாலிசின்னப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சிம்பிள்லாம் இருக்கும். இப்போ நீங்க ஒரு பாலிசி கிரியேட் பண்றீங்கன்னா இங்க மேலே இந்த பாலிசில வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பாலிசின்னு இருக்கு இல்லையா? இதுல எந்த மாதிரி பாலிசி நீங்க இப்ப கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றது தான். இப்போ எந்த சர்வீசஸ் இது வரைக்கும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இந்த பெயிண்ட்ல? பெயிண்ட்ல என்ன சர்வீசஸ் பார்த்தோம்? கஸ்டம் S3 ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு இதுல 3 டைப்ஸ் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாலிசி மேக் பண்றதுக்கான ஆப்ஷன். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் விஷுவல் எடிட்டர். விஷுவல் எடிட்டர்னா உங்களுக்கு கன்சோல் பேஜ் தனியா கொடுத்துருவாங்க. இதே மாதிரியே இதான் பாலிசியோட, அதாவது கஸ்டம் கிரியேட்டட் பாலிசியோட டேஷ்போர்ட். விஷுவல் எடிட்டர்னா நீங்க சிஎல்ஐ இல்லாம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸா ஒரு கன்சோல் பேஜ்குள்ள வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வே. செகண்ட் ஜேசான், இட்ஸ் லைக் சிஎல்ஐ. இப்போ சிஎல்ஐன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பாலிசி வந்து கமாண்ட் மூலமா எழுதுவீங்க. இது வந்து எப்ப பாப்பீங்கன்னா ஏர் ஆஃப்டர் வர சிஎஃப்டி கான்செப்ட்ல பாப்பீங்க, கிளவுட் ஃபார்மேஷன். அதாவது நான் எதுல சொல்றேன்னா உங்களுக்கு இது என்ன எழுதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐஏஎம் சிஎல்ஐனா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னா இப்போ நம்ம விஷுவல் எடிட்டர்ல ஒரு பாலிசி நம்ம மேனுவலா கிரியேட் பண்றது. சிஎல்ஐன்றது ஒரு கமாண்ட் மூலமா நீங்க என்னன்னா பாலிசி மேக் பண்றது, கஸ்டம் கிரியேட்டட் பாலிசி. ஓகே, சிஎல்ஐ மெத்தட் ஆர் இல்ல ஏஎம் சிஎல்ஐ வேன் கூட போட்டுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ ஓகே ஃபைன். இதுல நான் விஷுவல் எடிட்டருக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மாதிரி கன்சோல் பேஜ் போறதுக்கு முன்னாடி இந்த ஜேசான்ல எழுதுறாங்க இல்லையா இந்த பாலிசி எடிட்டர், அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜேசான் எடிட்டர்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா பாலிசி எழுதுறதுன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். இப்பயே சொல்லிடுறேன் எதுக்காகனா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஓகே ஃபைன். இதுல இந்த மாதிரி கமாண்ட் யாராவது இது வரைக்கும் யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? பைத்தான்லயோ யாராவது படிச்சிருக்கீங்களா? ஐ திங்க் பொன்னுசாமி இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? தெரியும் ப்ரோ, பேசிக்ஸ் தெரியும். பேசிக்ஸ் தெரியும். ஓகே ஃபைன். அதர் சுரேஷ், உங்க டீம்? நோ ஐடியா. இல்ல ஜி, யாருக்கும் தெரியாது ஜி. ஓகே ஃபைன் ப்ரோ, ஃபைன். ரொம்ப நான் காம்ப்ளிகேட்டடாவே எடுத்துட்டு போக மாட்டேன். ஒரு ரியல் டைம் சினாரியோ படி நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் எடுக்கிறீங்க. மொபைல் ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறீங்க. என்ன கான்ஃபிகர்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட வெர்ஷனை பாப்பீங்க, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எந்த மாதிரி அதாவது ரியல் டைம்ல இப்போ அப்கிரேட்ல இருக்கா அப்படின்றத பாப்பீங்க. அப்புறம் அதோட ஸ்டேட்மெண்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ பிளிப்கார்ட்ல போயிட்டு மொபைல் வாங்கினா ஸ்பெக் இருக்கு இல்லையா, உள்ள என்ன மாதிரி ஸ்பெக்லாம் நீங்க எடுக்க போறீங்க. இப்போ எனக்கு 8 GB ரேம்ல வேணும், 12 GB ரேம்ல வேணும், 128 GB ரோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோம் இருக்கணும், இல்லைன்னா 256 GB ரோம் இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே கேமரா குவாலிட்டி இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருந்தனா இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட். தென் செட்னா என்னன்னா உங்களுடைய செட் ஆஃப் சர்வீசஸை மென்ஷன் பண்றீங்க. இப்போ ரியல்மியா, ரெட்மியா, விவோவா, அந்த மாதிரி. இப்போ இதுல நம்ம என்ன யூஸ் பண்றோம், என்ன சர்வீஸ் யூஸ் பண்றோம்? இப்போ S3
S3 தான் இந்த இடத்துல நான் S3. என்ன பண்றேன்னா மென்ஷன் பண்ணணும். இப்போ எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அலோ. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் ரியல்மின்னு ஒன்று எடுக்கிறேன்னா எனக்கு வாரண்டி இருக்கணும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எஃபெக்ட் ஒன்று கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று சொல்லலாம், உங்க மொபைல் ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா 5G அலோடா இருக்கணும், 4G அலோடா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எஃபெக்ட் நீங்க இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அலோ ஆர் டினை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன், இந்த யூஸ் கேஸ் கிரியேட் பண்றப்ப ஈஸ்வரன்ற யூசர் கிரியேட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் 2 பக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீட் ஒன்லி தான் இருக்கணும், அவங்க ஒன்லி மானிட்டரிங் மட்டும் தான் பண்ணுன்ற மாதிரி லிமிடேஷன் கொடுக்குறோம். ஃபைனான்சியல் பக்கெட் மட்டும் ஃபுல் அக்சஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் அலோ ஆர் டினைனா, அலோனா இந்த சர்வீசஸை ஃபுல் அக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டினைனா அவங்களால பண்ணக்கூடாது. இதான் இது ரெண்டு. ஓகே, இந்த எஃபெக்ட்ல ஆக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன ரிசோர்ஸ் வந்து பண்ண போறீங்க, பக்கெட் கிரியேஷனா இல்ல டெலீட்டா இல்லைன்னா பேக்கப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்போ S3 இடத்துல மென்ஷன் பண்ணிட்டீங்க, சர்வீசஸ் ஃபர்ஸ்ட். ஓகே குட். இதுல எஃபெக்ட்ல அலோவா டினைனா S3 அலோனா அலோ பண்ணிக்கலாம், டினைனா டினை பண்ணிக்கலாம். இந்த அலோவா டினை என்ன பண்ண போறீங்க, பக்கெட் கிரியேஷன் அலோ பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், பேக்கப் எடுக்கலாம். டினை கொடுத்துட்டீங்கன்னா பக்கெட் கிரியேட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, பேக்கப் எடுக்க முடியாது. ஓகே ஃபைன். அடுத்த ஃபைனலா ரிசோர்ஸோட ஏஆர்என் ஆட் பண்ணுவீங்க. இப்போ ஏஆர்என் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா ஒரு S3 பக்கெட்டுக்கும் ஒரு ஏஆர்என் அமேசான் ரிசோர்ஸ் நேம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணுவீங்க இந்த இடத்துல. ஸோ ஏர் ஆஃப்டர் வர கிளாஸ்ல நான் ஃபுல் ஃபிளெஜராக எடுக்கிறேன். பட் இப்போதைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஜேசன் எடிட்டர்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கன்னா இதான் ப்ரொசீஜர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல? பாதி புரிஞ்சிருக்கும், பாதி புரிஞ்சிருக்காது. ஸோ இந்த கமா, கர்லி பிரேசஸ், இந்த ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ்டு பிராக்கெட்டு, அப்புறம் உங்களுக்கு இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஒரு கேமா, அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z நான் வந்து இயர் ஆஃப்டர் வர கிளாஸ்ல நான் மென்ஷன் பண்றேன். பட் ஆனால் இப்போதைக்கு CLI/VLA ஒரு கமெண்ட் எப்படி எழுதணுன்றது உங்களுக்கு தெரியும். IAMல ஒரு கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல ஒரு கமெண்ட் எழுதுறீங்கன்னா ஸோ இந்த வேல தான் எழுதுவீங்க ஃபுல்லா. ஓகே, இப்போ நான் இதுவே வந்து பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்சோல் பேஜ்ல இந்த மாதிரி பாலிசி எடிட்டர் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன், விஷுவல் எடிட்டர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா S3 சூஸ் பண்றேன், ஏன்னா S3 சைஸ் தான் மென்ஷன் பண்ண போறோம். S3ல நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆல் ஆக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஆல் ஆக்ஷன்னா ஃபுல் அக்சஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஃபுல் அக்சஸ் கொடுத்தா எப்படி ப்ரோ, நீங்க தான் ஃபுல் அக்சஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க, எப்படி ஃபுல் அக்சஸ் கொடுக்குறீங்க? இதுல தான் ஒரு மெயின் ஆக்டிவிட்டி ஒன்று இருக்கு, அது எப்படின்றத நான் சொல்றேன். இப்போ நான் வந்து பாருங்க, ஜேசன் நான் கிளிக் பண்றேன், இதை நான் சூஸ் பண்ணிட்டு 1 செகண்ட், சர்வீசஸ் S3 ஆல் ஆக்ஷன், லிஸ்ட், ரீடு, ரைட்டு, பர்மிஷன் மேனேஜ்மெண்ட், டேகிங் எல்லாமே பண்ணலான்ற மாதிரி. ஸோ இதுல ரிசோர்சஸ்னா என்னன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, டெலிட் பண்றது, அவங்களுக்கு A to Z கானது எல்லாமே இதுல இருக்கும். இதுல நான் என்ன பண்றேன்னா பக்கெட்ன்றது இருக்கு இல்லையா, ஆட் ARN இருக்கு பாருங்க. ARNனா அந்த பக்கெட் கிரியேட் பண்றீங்களே S3ல போயிட்டு 1 செகண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே காமிக்கிறேன். இன்னைக்கு கிரியேட் பண்ணிடுறோம் ஒரு பக்கெட். S3 மேனேஜ்மெண்ட் கன்சோல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா S3 ஒரு நியூ கன்சோல் பேஜ்ல, அதாவது நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அமேசான் S3 is an object storage services that offers industry leading scalability, data availability, security and performance. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரியலபிளா இருக்கும். ஸோ அது எப்படி பண்ண போறோன்றத S3 வரப்போ நான் ஃபுல் ஃபிளெஜரா எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் வைஸ்ன்றதுக்காக நான் இதை கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல B158 பக்கெட் அப்படின்னு ஒன்று, பக்கெட் 1 அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல மெயின் திங் பாத்துக்கோங்க, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் கேஸ்ல இருக்கக்கூடாது, லோயர் கேஸ்ல தான் இருக்கணும். ஆல்பா நியூமரிக் கேரக்டர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா S3 is one of the global services. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பக்கெட் நேம் கொடுக்குறது, ரீஜன்ன்றது அதுவாகவே டிஃபால்ட்டா சூஸ் பண்ணி வச்சுப்பாங்க, நியர்பை என்ன இருக்கோ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காப்பி செட்டிங் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பக்கெட். எக்ஸிஸ்டிங் பக்கெட்டோட ஏதாவது செட் ஆஃப் பர்மிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இதை சூஸ் பண்ணி அந்த பக்கெட்டை கிளிக் பண்ணிட்டா போதும், பக்கெட்டுக்கும் அந்த ஆக்சஸ் நிறைய போயிடும். ACLனா ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், இது உங்க நெட்வொர்க்கிங்ல பார்த்துருப்பீங்க. அலோவா டினைஸ் கான்செப்ட் இருக்கலாம் மேபி. VPC வரப்போ நான் ஃபுல்லா சொல்லி கொடுக்குறேன். ஸோ ACL எனேபிள் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் பப்ளிக் ஐபில எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐபி வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பக்கெட் வெர்ஷனிங்னா
நான் ஃபியூச்சர் கிளாஸ்ல என்னன்றதை சொல்லிடுறேன். என்னன்னா பக்கெட் வச்சுன்னா ஒரே பக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேம்ல வேற ஒரு யூசர் கிரியேட் பண்றாங்கன்னா கிரியேட் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் ஆகாது, டிசேபிள் பண்ணிருக்கீங்கன்னா கிரியேட் ஆகும், பட் ஆனா வேற கான்ஃபிகர் உள்ள இருக்கும். டேக்ன்றது எக்ஸ்ட்ரா டிஸ்கிரிப்ஷனுக்காக. டிஃபால்ட் என்கிரிப்ஷன் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லாம் S3 பக்கெட் வரப்போ, ஐ மீன் S3 சர்வீஸ் வரப்போ நான் ஃபுல் ஃபியூச்சரா சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் ஒரே ஒரு பக்கெட் மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என் நேம் வந்து இருக்கு, இன்வாலிட் கேரக்டர். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். இப்போ ஒரு பக்கெட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த பக்கெட்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னோட பேஸ் மிஷின்ல இருந்து ஒரு ஃபைல்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்லோட் பண்ணிக்கிறேன். என்ன ஃபைல்ஸ் அப்லோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய AWS நான் எடுத்தேன் இல்லையா, இந்த நோட் பேட் நோட் ஒரு செகண்ட் அந்த நோட் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஐஎம் யூஸ் கேஸ் ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு இமேஜ் PNG இமேஜை நான் அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ என்ன ப்ரோ இது புதுசா இருக்கலாம் நினைக்காதீங்க, ஒரு கான்செப்ட்காக தான் நான் இது பண்றேன். ஸோ AWS S3 வரப்போ நான் ஃபுல் ஃபிளேஜ் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஒரு பக்கெட் ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு அகைன் நான் என்ன பண்றேன்னா கன்சோல் பேஜ்ல வந்துக்கிறேன். ஓகே, பக்கெட்ஸ்ல இதுல இந்த பக்கெட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி ARN இதோ இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த பக்கெட்டை நான் கிளிக் பண்ண உடனே தான் இதுல ARN ஆப்ஷனே காட்டுது. இது முன்னாடிலாம் காட்டாது, உங்களுக்கு பேக் வந்தா காட்டாது. ஸோ ARN இதை காப்பி நான் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா அகைன் இந்த AWS பாலிசில வரேன் இல்லையா, இதுல என்ன பண்றேன்னா ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டு எந்த பக்கெட்டுக்கு நான் ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன் அப்படின்றதான். இப்போ நான் இதை வந்து பாத்தீங்கன்னா பக்கெட் 1ன்றது இந்த நோட் பேட் நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா, என்னது ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் ஈஸ்வர். இப்போ நான் என்ன பண்றேன் பக்கெட் இப்போ 1 நான் கிரியேட் பண்றது ஃபைனான்ஷியல், அதாவது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன ஆக்சஸ் ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கணும் ஐஎம்ல இந்த பாலிசிக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். அது எப்படின்னா ரிசோர்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கெட்ன்றதுல இருக்கு பாருங்க. இப்போ ஆல்னா எல்லா ரிசோர்ஸும் உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ ஸ்பெசிஃபிக்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு இது மட்டும் தான் ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். அது எப்படின்னா இந்த பக்கெட் மட்டும் தான் ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஆட் ARN கேட்டது இல்லையா, இந்த ARN எங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கெட்டோட நேம் நீங்க மென்ஷன் பண்ணணும். பக்கெட்டோட நேம் என்ன மென்ஷன் பண்ணிட்டு பாருங்க அதோட ARN இதுல வந்துருச்சு. அந்த ரிசோர்ஸோட ARN, அதாவது பக்கெட்டோட ARN அமேசான் ரிசோர்ஸ் நேம் சொல்லுவாங்க. ஆட் ARN கொடுத்துட்டோம்னா இந்த பாலிசி என்ன பாலிசி ஃபுல் ஆக்சஸ் பாலிசி. இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு பக்கெட் நான் 3 பக்கெட் நான் கிரியேட் பண்ணி அந்த பக்கெட்டோட நேம் அந்த ARN ஆட் பண்ணிட்டேன்னா ஃபுல்லா டிக் பண்ணிருக்கேன். இப்போ ஒன்லி லிஸ்ட் மட்டும்னா அவங்களுக்கு என்னவா இருக்கும், ஒன்லி ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். சாரி லிஸ்ட் இல்ல, இந்த ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். ரீடை நான் கொடுத்துட்டு கீழே அகைன் நான் ஸ்பெசிஃபிக் வந்துட்டு பக்கெட்ல போயிட்டு ஆட் ARN கொடுத்து இன்னும் 2 பக்கெட் நான் கிரியேட் பண்றேன். அதாவது எந்தெந்த பக்கெட், இந்த 2 பக்கெட், அந்த 2 பக்கெட்டோட நேம் ARN ஆட் பண்ணிட்டோம்னா 2 பாலிசி கிரியேட் பண்ணிருப்போம். ஒரு பாலிசி ஃபுல்லா கிரியேட் பண்ணிருப்போம், அதாவது இப்ப கிரியேட் பண்ண பாலிசி. இன்னும் 2 பாலிசி வந்து ஒன்லி ரீட் ஆக்சஸ் மட்டும் கிரியேட் பண்ணிருப்போம். இப்போ இந்த 2 பாலிசி எந்த யூசருக்கு அட்டாச் பண்றோம், ஈஸ்வர்ன்ற யூசருக்கு அட்டாச் பண்றோம். அதுக்கு பேர் தான் கஸ்டம் மேனேஜர் பாலிசி. காட் இட்? ஃபைன். டவுட் இருக்கா? ஹலோ. சோ இங்க இந்த ARN தான் ரொம்ப பெரிய ரோல் பண்ணது கஸ்டம் பாலிசில. புரியல, திருப்பி சொல்லுங்க. இல்ல இந்த கஸ்டம் பாலிசில ARN கான்செப்ட் தான் ரொம்ப ரோல் பண்ணுதுன்னு சொல்றேன். ஆமா ஆமா ஆமா, ARNன்றது அமேசான் ரிசோர்ஸ் நேம். இன்னும் ஃபுல் ஃபிளெஜ், ஆமா ஆமா இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்ரா வரல, அதனால வரி பண்ணிக்க வேணாம். ஓகே, சோ நாளைக்கு நான் இன்னும் பிராக்டிகலா எடுப்பேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே. இன்னைக்கு பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நான் பண்ணல ஒரு ஆக்டிவிட்டி, அது நாளைக்கு யாரையா ஒருத்தவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நான் பொறுமையா பண்றேன். அப்போ நீங்க ஃபுல் ஃபிளெஜ்ரா பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பாலிசி நான் கிரியேட் பண்றப்போ ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணியிருந்தா அந்த பக்கெட்டை ஃபைனான்ஸா கன்சிடர் பண்ணிக்கோ சொன்னேன். அந்த பக்கெட்டுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டு கீழே அந்த பக்கெட்டோட நேம் அன்னை காப்பி ARN, அதை ARN அமேசான் ரிசோர்ஸ் நேம்
அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ அவங்களுக்கு என்ன அக்சஸ் இருக்கும்? அந்த பக்கெட் ஃபுல் அக்சஸ் இருக்கும். ரிமைனிங் இருக்கிற 2 பக்கெட் அதே மாதிரி நான் கிரியேட் ஒரு சின்ன டவுட் சதீஷ், ஒரு சின்ன டவுட், சாரி. இப்போ பக்கெட் 1க்கும் பக்கெட் 2க்கும் நம்ம வந்து பொன்னுசாமிக்கும் வந்து ரீடு தான் கொடுக்குறோம், ஈஸ்வருக்கு ரீடு தான் கொடுக்குறோம், சுரேஷ்க்கு மட்டும் தான் ஃபுல் அக்சஸ் கொடுக்குறோம். அப்பனா பக்கெட் 2 தேவையில்லை இல்ல? பக்கெட் 2 தேவையில்லைன்னா புரியல. ஏன்னா இல்ல நமக்கு ஒரு 2 டிஃபரன்ஷியேட்காக பேர். நான் சொன்னேன் ப்ரோ. இல்ல ஒரு ஓகே ஓகே ஓகே, இதை டிஃபரன்ஷியேட்காக வச்சு நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே பக்கெட் ஒன்று ஆமா சொல்லுங்க ஓகே. வேற anything? ஒரு டிஃபரன்சியேஷன் தாங்க. பக்கெட் 1ல வேற டேட்டா இருக்கலாம், பக்கெட் 2ல வேற டேட்டா இருக்கலாம், அந்த மாதிரி ஆமா ஆமா லாஜிக்கல் ஸ்டோரேஜ் தானே. ஆனா மெயின் டிஃபரன்ஷியேட் என்னன்னா ஃபுல் அக்சஸ் ரீட் அக்சஸ்ன்றது நம்மளுக்கு ஈஸியா தெரியும். ஒரே ஒரு பாலிசி தான். ரீட் அக்சஸ்னா ஃபுல் ரீட் அக்சஸ் தான், ஃபுல் அக்சஸ்னா ஃபுல் அக்சஸ் தான். ஆனா இந்த தேர்ட் ஈஸ்வருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் டீம், அவங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் பக்கெட். புரியல என்ன ப்ரோ கேட்டீங்க? ஹலோ இல்ல ஜி, நான் கேட்கல, யாரோ கேட்டாங்க, தெரியல. அதான் யாருன்னு தெரியல. ஓகே ஃபைன். ஓகே. இப்போ ரீட் தெரியும். இப்போ ஈஸ்வரன்றது தேர்ட் பக்கெட் மட்டும் தான் ஃபுல் ஆக்சஸ், ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீட் ஆக்சஸ். இப்போ எப்படி நம்ம கஸ்டம் கிரியேட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆக்சஸ்ல கிரியேட் பண்ணி எந்த பக்கெட் ஃபுல் ஆக்சஸோ எந்த டேட்டா உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் பண்ணுமோ அந்த பக்கெட்டோட நேம் காப்பி ஏஆர்என் மட்டும் அந்த பக்கெட்குள்ள போயிட்டு அட்டாச் பண்றோம். எங்கன்னா இது உள்ளார ஓகே. ஒவ்வொரு பக்கெட்டும் டிஃபரண்ட் யூசர்ஸ் டிஃபரண்ட் கண்டிஷன்ல இருக்கும். ஓகே ரைட். ஓகே ஆமா ஆமா கரெக்ட். ஓகே ஓகே. இப்போ நீங்க கரெக்டா சொன்னீங்க. யாரோ ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பீங்க 3 யூசர் கிரியேட் பண்ணலாம், 3 யூசர் கிரியேட் பண்ணக்கூடாது, 3 பக்கெட் கிரியேட் பண்றோம், அவ்வளவுதான். அதை நீங்க கரெக்டா சொல்லிருந்தீங்கன்னா அந்த டெஃபினிஷன் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு யார் சொன்னீங்கன்னு தெரியல, பட் ஆனா கரெக்டா சொன்னீங்க. 3 பக்கெட் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா நான் 3 குரூப்னு சொன்னேன். 3 பக்கெட் ஆமா 3 ஆமா குரூப்ஸ் சொன்னேன். 3 குரூப் கிரியேட் பண்ணக்கூடாது. 3 குரூப்னா பாலிசி எல்லாமே ஒண்ணுதான், AWS இருந்து கொடுக்குற பாலிசி. பட் ஆனா கஸ்டம் கிரியேட் பாலிசி நம்ம கிரியேட் பண்றது நமக்குன்னு இருக்கக்கூடிய ஃபேவரட் பாலிசி, அதனால தான். ஓகே ஓகேங்க. இன்னைக்கு ரெக்கார்டிங் அப்லோட் பண்றேன். ஸோ கோத்ரோ பண்ணுங்க. மெயின் பொன்னுசாமி உங்களுக்கு தான். இன்னைக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா பார்த்துட்டு நாளைக்கு வாங்க. யாரோ ஒருத்தவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. நம்ம கஸ்டம் கிரியேட்டட் பாலிசி உங்க பர்சன் யாரோ ஒருத்தவங்க கிரியேட் பண்ணட்டும், நம்ம மானிட்டரிங் பண்ணலாம். ஓகே ப்ரோ, ஒரு சின்ன டவுட். ஓகே சார். சொல்லுங்க. இதுல பாலிசி கிரியேட் பண்ணும்போது ஜேசான் மெத்தட் இருக்கு, GUIயும் இருக்கு. சோ எது ரெக்கமெண்டபிள்? CLI ல பண்றது பரவாயில்லைங்களா? சோ எது வந்துட்டு CLI எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா CLI பண்ணிக்கோங்க. உங்களோட இதுதான் ஃபேவர் தான் அதெல்லாம். ஓ எனக்கு வந்து கமாண்ட் லைன்ல டக்குன்னு என்னால வர முடியும். அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, 7 லைன்ஸ் ஒன்று சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாபிள் தான். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கீங்கன்னா ஓகே ஃபைன், இதுல பண்ணிக்கோங்க. இல்லைன்னா விஷுவல் எடிட்டர்லயே ஒருத்தவங்க நான் பண்ணி கொடுத்துறேன்னா விஷுவல் எடிட்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. இன்னொரு டவுட் என்னன்னா, கமாண்ட் லைன்ல பண்ணனும்னா நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம கமாண்ட் பண்ண முடியும். கமாண்ட் பண்ணலாம். பட் ஆனா நாளைக்கு நான் கிரியேட் பண்றப்பே வந்து பாருங்க, விஷுவல் எடிட்டர்ல என்னெல்லாம் கொடுக்குறனோ அது ஜேசன்ல ஆட் ஆயிட்டே வரும். ஓகே ப்ரோ. நீங்களாவும் கமாண்ட் எழுதலாம். இன்பில்டாவே நீங்க விஷுவல் எடிட்டர்ல போயிட்டு நீங்க எதெல்லாம் சூஸ் பண்றீங்களோ அது கமாண்ட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். நாளைக்கு நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஓகே ப்ரோ. ஓகே. இந்த மொத்த சிஸ்டம்ஸ்க்கு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா ப்ரோ? இப்போ ஃபுல்லா அதுல உள்ள பாலிசி எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் மாதிரி ஏதாவது எப்படி இருக்கு? என் ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்லையா? போட்டோ 3 லைப்ரரி ஃபைல் மாதிரி கேக்குறீங்க டாக்குமெண்ட் வந்து கரெக்ட்டா? ஆமா. இப்போ நம்ம எந்த இதனாலும் பார்த்து டவுட்னா போட்டோ 3 ஒன் ஆஃப் த லைப்ரரி ஃபைல் ப்ரோ. AWS ஓட லைப்ரரி ஃபைல் இதோ இருக்கு பாருங்க. நீங்க கேட்டது எல்லாமே இது கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க அவைலபிள் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, AWS இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸும் இதோட கமாண்ட் இதுல இருக்கு. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், Ctrl+F அழுத்தி இந்த இடத்துல சர்ச் மாதிரி சிம்பிள் வருது பாருங்க, அதுல போயிட்டு S3 சர்ச் பண்றேன். இங்க பாருங்க S3 இந்த இடத்துல வந்துச்சா? இப்போ நான் S3 கிளிக் பண்றேன். நான் போட்டோ 3 எடுக்கிறப்ப நான் ஃபுல் ஃபெச்சா சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்க, கிரியேட் பக்கெட்க்கு நீங்க கேட்ட கமாண்ட். ஓகே ஃபைன். ஓகே ஓகே. இது AWS கொடுத்த ஒன் ஆஃப் த லைப்ரரி வெப்சைட், அதாவது போட்டோ 3 வெப்சைட். இப்போ டெலீட் பக்கெட்னா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன்,
நோட் பேட்ல என்னன்னா அந்த யூசர் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணக்கூடாது, எடிட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் எங்க ப்ரோ எடுக்குதுன்னா அது பாருங்க. டெலீட் ஆப்ஜெக்ட்னா இப்போ நான் அப்லோட் பண்ண பிஎன்ஜி ஃபைல், டெலீட் பக்கெட், டெலீட் வெப்சைட், டெலீட் எல்லாமே இருக்கும். S3ல என்ன பண்றீங்களோ A to Z இருக்கும். ஸோ இப்போ S3 மட்டுமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல. AWS இருக்கக்கூடிய நீங்க படிக்கக்கூடிய சர்வீஸ் இதுல இருக்கும். EC2 பாருங்க. EC2 கிளிக் பண்ணிட்டு ஸோ கிரியேட் இன்ஸ்டன்ஸ்னா கிரியேட் சர்வர். இன்ஸ்டன்ஸ் மீன்ஸ் சர்வர். நான் உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா எடுக்கிறேன். இப்போ நான் லோட் பண்ண விருப்பல. ஓகே ஃபைன். ஓகே ஜி, என்னோட அதை டெலிட் பண்ணிடுறீங்களா ஜி நீங்க? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடுறேன். ஓகே ஜி, ஓகே. டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல். ஓகே ஸோ ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு செஷன்ல வந்த உடனே கேளுங்க, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஐ மீன் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ப்ரோ இன்னொரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இந்த கேஸ் ஸ்டடிஸ் வந்து இப்போ எங்களுக்கு வந்து டெலிகாம் ப்ரொஃபைல் ரிலேட்டடா அந்த கேஸ் ஸ்டடிஸ் எப்படி நாங்க மேப் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஐடியா கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நாங்க எங்க ப்ரொஃபைல் ரிலேட்டடா அதை மாடிஃபை பண்ணிப்போம் எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஓகே ப்ரோ, ஓகே ஃபைன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ரிலேட்டடா இருக்கக்கூடிய சர்வீஸ் கேக்குறீங்க கரெக்டா? இல்ல பொதுவா நீங்க பண்ற சர்வீஸ் நாங்க இப்ப டெலிகாம் ரிலேட்டடா இதை மாடிஃபை பண்ணி எங்க ப்ரொஃபைல்ல கொண்டுட்டு வரணும். அந்த மாதிரி விபிசி வரப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா. ஓகே நான் விபிசி வரப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் ப்ரோ. விபிசி இன்னும் வரல, இன்னும் 3 சர்வீஸ் இருக்கு. விபிசி பெரிய சர்வீஸ், அதெல்லாம் கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட போகும். ஓகே நான் ஃபுல்லா வரப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். விபிசி தான் உங்களோட விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். உங்களோட நெட்வொர்க் எல்லாமே நெட்வொர்க் பேஸ் தான் ஃபுல்லாவே நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ உள்ள போனா ஒரு ஃப்ளோ இருக்காது ப்ரோ. இப்போ நான் வரதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராவோட ஃப்ளோ மாதிரி தான் வரேன். ஒரு எம்ப்ளாயினா யூசர் கிரியேட் பண்றோம், ஒரு செட் ஆஃப் பர்மிஷன் ஆட் பண்றோம், அவங்களுக்கு ஹார்ட்வேர் காம்போனன்ட் ஒரு சர்வர் கிரியேட் பண்றோம், ஒரு 10 GB அவங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் ஒரு கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்க ஒர்க் பண்ண டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு S3, அப்புறம் எல்லாமே ரியல் டைம் எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்றதுக்குன்றதுக்கு விபிசி நெட்வொர்க். ஸோ அது மாதிரி இன்ஃப்ரா பேஸ்ல வரேன். இப்போ நான் ஃப்ளோ மாத்தணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே என்ட் அப் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்ல. எதனா பிங் பண்ணுங்க, நான் அப்டேட் பண்றேன். ஓகே இன்னைக்கு டாபிக் எதுவும் வேணாம், அந்த வீடியோ மட்டும் திரும்பி ரீவாட்ச் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஆல். சதீஷ் அது ஒரு 1 o'clock குள்ள அப்லோட் பண்றேன் சதீஷ். கண்டிப்பா இல்ல ஜி, நான் லாஸ்ட்ல மெடிக்கல் லீவ்ல இருந்தேன், அதனால தான் அப்லோட் பண்ண முடியல. நான் 1 o'clock நான் கொடுத்தேன். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ.